எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவர் வழிகளே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனி தந்து இலை உதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் அவனுக்கு வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுவார். ஆகவே இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுந்தார், அவர் உயிரோடு எழுந்தார். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகள், அநேகர் அன்றைக்கு நினைச்சாங்க, இவன் எப்படி தேவதூஷணம் சொல்லுகிறது என்ன? தேவன் ஒருவனை அன்றி பாவங்களை மன்னிக்க தக்கவர் யார் என்று தங்கள் இருதயத்திலே எண்ணினது கூட அவர் என்ன பண்ணாராம்? அறிந்திருந்தார். உடனே பதில் சொல்றார் பாருங்க. பாவங்களை பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவங்க இருதயத்தை நினைக்கிறாங்க அது தேவ தூஷணம் என்று சொல்லி. கர்த்தர் அதற்காக தான் இந்த உலகத்துக்கு வந்தார், அதற்காக தான் வந்தார், பாவங்களை மன்னிக்க தான் வந்தார். ஆகவே எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் நம்ம இந்த உலகத்திலே வைத்ததன் நோக்கம் பாவத்திற்கு நாம் விடுதலை ஆக வேண்டும், நீதிக்கு பிழைக்க வேண்டும் என்று சொல்லிதான் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஆனால் நாமும் உணர்வில்லாதவர்களாக இருக்கும். உணர்வில்லை நமக்கு. குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம், அது எப்படி வரும் எப்படி போகும் தெரியாது. அல்லேலூயா. தெரியாமலே வார்த்தைகள் தடுமாற்றம். அல்லேலூயா. ஆகவே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 1வது வசனம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவர்களை வாரத்தின் முதலாம் நாள் கல்லறிடத்திலே வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டு போறார். நம்ம இதெல்லாம் வாங்கிட்டு போறோம், ஆனா உள்ள போயிட்டு நம்ம அந்த கல்லை தள்ளட வேண்டுமே. அந்த கல்லறையின் வாயிலே வைத்திருக்கிற அந்த கல்லை அகற்ற வேண்டுமே. யார் நமக்கு தள்ளுவான்? இது எதை குறித்து தெரியுமா? இயேசு கிறிஸ்துவ கல்லறையில வைத்து விட்டார்கள். நம்ம பாவங்களை மன்னிக்கதான் அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். இப்போ அவர் கல்லறையில இருக்கிறார். இனி நம்முடைய பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார்? இந்த கல்